வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று நான்கு வார்த்தைகள் உங்களுடன். நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம்னா ஆவணி சதுர்த்தி. ஆகவே சதுர்த்தி விரதத்தை பற்றியும், இந்த சதுர்த்தி என்றால் இந்த பிள்ளையாரை நாங்கள் எல்லாம் மணநில களிமண்ணில பாருங்கள், களிமண்ணில பிள்ளையாரை செய்து நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். இந்த களிமண்ணில பிள்ளையாரை செய்து அதை நாங்கள் பிள்ளையாருக்கு முன்னால வைத்து வழிபடுற நாளாகத்தான் இன்றைய சதுர்த்தி இருக்கின்றது. இந்த சதுர்த்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது பிள்ளையார் பிறந்த நாளாக சதுர்த்தியை சொல்லுவார்கள். பிள்ளையார் பிறந்த நாளை சதுர்த்திய விரதத்தை அனுட்டிப்பார்கள். என்றால் சிவனின் பார்வதியின் களிம்பில் இருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளையாகத்தான் இந்த விநாயகர் இருப்பார். எங்களுக்கு தெரியும் விநாயகர் விக்கினங்களுக்கு தலைவன். அதாவது எல்லா கடவுளுக்கும் தலைவனாக அவரை நினைத்து கொள்வோம். ஆதலால் தான் கோவிலுக்கு செல்லும் போது முதலில நாங்கள் விநாயகனை வழிபட்டுத்தான் ஏனைய தெய்வங்களை வழிபடுவோம். ஆதலால் அந்த வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்துக்களால கொண்டாடப்படுற ஒரு விழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கின்றது. இந்தியாவில் ஏனைய இடங்களிலும் இந்த விநாயகரை செய்து இந்த விநாயகரை தண்ணீர கரைப்பார்கள். இன்றைய நாள் அந்த தண்ணீர கரைப்பார்கள். முக்கியமாக இந்த விநாயகர் எடுத்துக்கொண்டால் அவருடைய முகத்தில நீங்க பாத்தீங்கன்னா 5 கரங்கள் இருக்கின்றது. அதை விட அவருடைய யானை போன்ற தும்பிக்கை இருக்கிறது. ஒரு வித்தியாசமான கடவுளாகத்தான் அவர் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது ஏனென்றால் அது ஒரு புராண வரலாறுல அவருடைய தலையை வெட்டுப்பட்டது. அந்த தலையை வேறு ஒரு உயிரினத்தின் தலையை வைக்க வேண்டும் என்பதற்காக விநாயகருடைய தலைய தும்பிக்கையை அவருடைய தலையை வைத்ததாக ஒரு வரலாறும் இருக்கின்றது. இந்த நேரத்துல இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் கொண்டாடுற நோக்கம் ஒரு விரதம் என்றால் நாங்கள் உபவாசம் இருக்கின்றோம். அதாவது உபவாசம் என்றால் உணவை குறைத்து வாழுதல் தான் அந்த விரதம் என்று அனுட்டிக்கிறோம். இங்கு உணவை குறைக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்கள். வயிறு முட்ட உணவை உண்டால் ஒரு சிந்திக்கிற தன்மையும் பெறாது, உடனே தூக்கம் வருவது உண்மை. ஆனால் உணவை குறைத்து உண்ணும் போதுதான் உங்களுடைய செயற்பாடுகள் அதிகமாக்கப்படுகிறது. அங்கு ஆழ்ந்த சிந்தனையில் இறைவனை மனதில் நிறுத்தி உள்ளு உணர்வுகள் அத்தனையுமே ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு உருவாக்கப்படுகிறது தான் இந்த விரதத்தின் நோக்கம். அவை விரதங்கள் எங்களை ஆயுளை கூட்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதே நேரத்துல இறை சக்தியின்பால் எங்களோட மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய காலங்களாகத்தான் அந்த விரதங்களை இருக்கின்றோம். ஆகவேதான் இந்த விநாயகர் சதுர்த்தி பிள்ளைகளோட இந்த விநாயகரை செய்யும் போது என்ன மகிழ்ச்சியாக நேற்றைய பொழுதும் எனக்கு இருந்தது. காரணம் என்னென்றால் அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து அந்த விநாயகனை இந்த களிமண்ணிலேயே செய்து அந்த விநாயகனை செய்து அவர்களுக்கு அந்த விநாயகருக்கு முன்னால வைக்கும்போது உள்ளம் உணர்வு தெய்வ பக்தி இறை பக்தி அத்தனையும் இந்த குழந்தைகளின் மனதுல வரும். இன்றைக்கு ஒரு படபடப்பும் சிலுசிலுப்பும் உள்ள நாளாக அந்த நேரங்களாகத்தான் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு அவசர ஓட்டம் மெஷினரி வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படியான குழந்தைகளுக்கு இவற்றை செய்யும் போது ஒரு கை வேலைப்பாடு கை வினைத்திறன் அதே நேரம் இறுக்கி அவற்றை பிடித்து செய்யும் போது அவர்களுக்கு கை பயிற்சி அதை விட தெய்வீக உணர்வு ஒரு இறைவனை நான் செய்து பார்க்கிறேன் என்ற ஒரு தெய்வீக உணர்வு வரும். அதனால் தான் நீங்கள் பாருங்கள் தும்பிக்கை. இந்த விநாயகன்ற தும்பிக்கை கூட எத்தனையோ விதத்தை சொல்லும். யானை ஞாபக மறதி இல்லாத ஒரு விலங்கு. உங்களுக்கு தெரியும் யானை நல்ல நினைவை வைத்திருக்கும். ஒரு பாகனை பார்த்தால் அது எத்தனையோ காலம் அந்த பாகனை கண்டுபிடிக்குமா. அந்த நினைவாற்றல் கூடிய ஒரு தலையை உடையவர் தான் எங்களோட விநாயகர். ஆகவே அவர் புத்தி தருவர் சித்தி தருவர் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒருவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் தந்தம். அந்த தந்தத்தை உடைத்து அவர் ராமாயண கதை எழுதியதாக வான்மீகி சொல்வதையும் பார்க்கிறோம். ஆகவே அந்த வெள்ளை தந்தம் அந்த யானைக்கு இருக்கின்றது. அவர் எழுத்துக்காக முறித்தவர் என்றதை பார்க்கும்போது அப்ப ஒரு தமிழுக்கும் ஒரு கடவுளாகவே இந்த கடவுளை பார்க்கின்றோம். நான் தாய்லாந்து நாட்டுக்கு சென்றேன். அங்கே இந்த பிள்ளையாரை வழிபடுகிறார்கள். அவை அந்த சோழர் காலங்களில பரவி இருந்ததுதான் இன்னொரு பக்க வரலாறாக இருந்தாலும் இந்த பிள்ளையார்
எல்லோராலும் விரும்பப்படுவர். சிங்கள மக்கள் சரி, தமிழ் மக்கள் சரி, ஏனைய மக்கள் சரி விரும்புறது பிள்ளையார். நேற்று நாங்கள் இந்த பிள்ளையார் உருவச்சிலையை ஆவணி சதுர்த்திக்கு செய்யும்போது பல ஏமன் பிள்ளைகளும் இதில் கலந்து கொண்டது மகிழ்ச்சிக்குரியது. எனவே ஆவணி சதுர்த்தி எல்லோருக்குமே மகிழ்ச்சியான ஒரு நாள். சித்தி, புத்தி, அறிவு அத்தனையுமே அந்த ஆனைமுகத்தான் தரக்கூடியவன். ஆதலால் அவனை வணங்கி இந்த ஆவணி சதுர்த்தியில் நல்ல சிந்தனைகள், நல்ல தெளிவுகள், நல்ல வரலாற்று கண்டுபிடிப்புகள், இனி அதை விட உங்களோட மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலைக்கு உருவாகும். ஆதலால் சிந்தனையின் தெளிவும் உங்கள் மனதில். ஆகவே ஆவணி சதுர்த்தி எல்லோருக்கும் நல்ல அருளை பிள்ளையார் தரட்டும், கணபதி தரட்டும் என்று வேண்டிக்கொண்டு, விநாயகனே வெற்றி தருவான் என்று அவனை வேண்டி, அப்பம் முப்பளம் அமுது செய்தருடைய தொப்பை அப்பனை தொலைவினை அருமே. நன்றி, வணக்கம்.